தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. நாமக்கல் மாவட்டம் கோனூரில் 1977 பிறந்த எல் முருகனுக்கு பள்ளியில் படிக்கும்போதே RSS அமைப்புடன் தொடர்பு ஏற்பட்டது. அதனால் சட்டக்கல்லூரியில் படிக்கும்போது ABVP மாணவர் அமைப்பில் இணைந்து அதன் மாநில செயலராக செயல்பட்டார். வழக்கறிஞராக செயல்பட துவங்கியதும் பாஜவில் இணைந்தார். தமிழக பாஜ SC அணி தலைவராக இருந்தபோது தேசிய SC அணி தலைவராக இருந்த முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்துடன் முருகனுக்கு நல்ல நட்பு ஏற்பட்டது. அதன்பின் அரசியல் ரீதியிலும் முருகனுக்கு பல ஏற்றங்கள். கடந்த 2017 தேசிய SC ஆணைய துணைத் தலைவராக எல் முருகன் நியமிக்கப்பட்டார். இது அவரது வாழ்வில் திருப்பு முனையை ஏற்படுத்தியது. தமிழக பாஜ தலைவராக 2020 மார்ச் 11 முருகன் நியமிக்கப்பட்டார். பட்டியல் இனத்தைச் சேர்ந்த, அதுவும் அருந்ததியர் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் பாஜ மாநில தலைவராக நியமிக்கப்பட்டது அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது. கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தாராபுரம் தொகுதியில் போட்டியிட்டார் முருகன். குறைந்த ஓட்டில் திமுக வேட்பாளரிடம் தோல்வியடைந்த நிலையில் 2021 ஜூலை 7 மத்திய இணையமைச்சராக நியமிக்கப்பட்டார். புதுச்சேரியில் ஒரு ராஜ்யசபா MP பதவி பாஜவுக்கு வந்தது. அதில் முருகன் போட்டியிடுவார் என கூறப்பட்டது. ஆனால் 2.5 ஆண்டு பதவிக்காலம் மட்டுமே இருந்த மத்திய பிரதேசத்தில் இருந்து MP ஆனார். மீண்டும் MP ஆனால் மட்டுமே மத்திய அமைச்சராக தொடர முடியும் என்பதால் நீலகிரி தனி தொகுதியில் போட்டியிட முடிவு செய்து தேர்தல் பணியாற்றி வந்தார். முருகனின் இந்த ஆவலுக்கு கட்சித் தலைமையும் பச்சை கொடி காட்டியிருந்தது. இந்நிலையில்தான் மீண்டும் மத்திய பிரதேசத்திலிருந்து ராஜ்யசபாவுக்கு தேர்வு செய்யப்பட உள்ளார். இது பாஜவுக்குள்ளேயே பலருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுபற்றி முருகனிடம் கேட்டபோது ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்பது கட்சித் தலைமையின் முடிவு. கட்சித் தலைமை உத்தரவிட்டால் அடுத்த லோக்சபா தேர்தலிலும் போட்டியிடுவேன் என்றார். முருகனுக்கு கிடைத்த இந்த வாய்ப்பு குறித்து பாஜ நிர்வாகிகள் கூறியதாவது: டெல்லியில் உள்ள முருகன் இல்லத்தில் கடந்த ஆண்டு நடந்த தமிழ் புத்தாண்டு விழாவிலும் இந்த ஆண்டு ஜனவரியில் நடந்த பொங்கல் விழாவிலும் பிரதமர் மோடி பங்கேற்றார். இது பிரதமருடனும் பிரதமர் அலுவலகத்துடனும் நெருங்க முருகனுக்கு நல்வாய்ப்பாக அமைந்தது. சில நாட்களுக்கு முன் லோக்சபாவில் தமிழகத்துக்கு வெள்ள நிவாரணம் வழங்க மத்திய அரசு மறுப்பதாக திமுகவின் TR பாலு பேசினார். அப்போது குறுக்கிட்ட எல் முருகனை நோக்கி கடும் கோபத்துடன், நீங்கள் அன்பிட், இந்த பதவியில் இருப்பதற்கே தகுதியற்றவர் என்றார். இதனால் கொந்தளித்த மூத்த அமைச்சர்கள் முருகன் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் அவரை அவமதிப்பதாக TR பாலுவுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தனர். இந்த விஷயத்தில் பிரதமர் மோடி, அமித்ஷா ஆகியோரின் கவனம் முருகன் மீது திரும்பியது. அவரிடமும் இதுபற்றி விசாரித்துள்ளனர். அதன்பின் பார்லிமெண்ட் உணவகத்தில் சாப்பிட்ட மோடி முருகனையும் அருகில் அமர வைத்துக் கொண்டார். அதைத் தொடர்ந்தே முருகனுக்கு மீண்டும் ராஜ்யசபா வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷாவின் மனதில் ஆழமாக இடம் பிடித்திருக்கும் முருகனுக்கு மீண்டும் அமைச்சராகும் வாய்ப்பு கிடைத்தால் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை என பாஜ வட்டாரங்கள் தெரிவித்தன.